வணக்கம், நான் உங்கள் மோகனா. 22/8/2025 வெள்ளிக்கிழமை. வாங்க தினத்தந்தி நகரம். பாருங்க, நகரம் செய்திக்குள்ள போகலாம். தாம்பரம் ஆகஸ்ட் 22. தாம்பரம் மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம். சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நிலை இருந்து வருகிறது. இந்நிலையில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அதன் செயல் திட்டங்கள் மேற்கொள்வது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சி வருவாய்த்துறை செயற்பொறியாளர்கள், காவல்துறை, மின்சார வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, தீயணைப்புத்துறை, சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து, காவல்துறை, கழிவுநீர் அகற்று வாரியத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துறை, பொது சுகாதாரத்துறை, மீள்வளத்துறை, தமிழ்நாடு வனத்துறை, சென்னை குடிநீர் வழங்கல் துறை போன்ற அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அடுத்தது பாருங்க, செங்கல்பட்டு ஆகஸ்ட் 22. நிலத்தை சர்வே செய்ய பணம் செலுத்திய பின்னரும் அளவீடு செய்யாததால் திருப்பி செலுத்த வேண்டும். தாசில்தாருக்கு நுகர்வோர் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வெங்கடேசபுரம் 3வது தெருவை சேர்ந்தவர் சுவாதி, வயது 46. இவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சின்னவளவனூர் கிராமத்தில் நிலம் வைத்துள்ளார். இந்த நிலத்தை சர்வே செய்வதற்காக திண்டிவனம் தாசில்தார் அலுவலகத்துக்கு ஆன்லைன் மூலம் கடந்த 18/7/2023 அன்று ரூபாய் 800 செலுத்தினார். அவர் பணம் செலுத்தி 1.5 ஆண்டுகள் ஆகியும் அந்த நிலத்தை சர்வே செய்யவில்லை. இதையடுத்து கடந்த 3/12/2024 அன்று சுவாதி எழுத்துப்பூர்வமாக என் நிலத்தை சர்வே செய்ததற்கு நான் விண்ணப்பித்தும் இதுவரை என் நிலத்தை சர்வே செய்யவில்லை, அப்படி செய்யாததற்கு என்ன காரணம் என்று விளக்கம் கேட்டார். அதற்கு உரிய பதில் வராததால் கடந்த 5/3/2025 அன்று செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் விசாரணை நடைபெற்றது. அப்போது அரசு தரப்பு நிலத்திற்கு தலா ரூபாய் 4000 செலுத்த வேண்டும். மாறாக இவர்கள் 4000 6000 இல்ல 4000 மாறாக பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல பாருங்க, மாறாக இவர்கள் 8000 மட்டும் செலுத்தியுள்ளனர். இதனால் தான் அந்த இடத்தை நாங்கள் அளவீடு செய்யவில்லை என்று விளக்கமளித்தனர். இதனை கேட்டறிந்து நுகர்வோர் கோர்ட்டு தலைவர் காசி பாண்டியன், உறுப்பினர் ஜவஹர் ஆகியோர் தீர்மானித்துள்ளனர். அந்த தீர்ப்பில் சுவாதி செலுத்திய 800 திருப்பி தருமாறு, நான் மன உளைச்சலுக்கு 10,000 நான் மன உளைச்சலுக்குன்னு போடணும், இவங்க போடல, நாங்களே சொல்லிடுறோம், தீர்ப்பளித்தனர். அந்த தீர்ப்பில் சுவாதி செலுத்திய 800 திருப்பி தருமாறும், மன உளைச்சலுக்கு 10,000 வழக்கு செலவுக்கு 10,000 வழங்க வேண்டி என திண்டிவனம் தாசில்தாருக்கு உத்தரவிட்டார்கள். அடுத்தது பாருங்க, திருக்கழுகுன்றம் ஆகஸ்ட் 22. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பில்லாத வகையில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். அந்த வீடுகளுக்கு வீட்டு வரி விதிக்கப்படுகிறது. அந்த வீடுகளுக்கு மின்சார வாரியத்திடம் மின் இணைப்பு கோரினால் மின் வாரிய அலுவலகம் வருவாய்த்துறையினரிடம் அந்த இடத்திற்கு தடையில்லா சான்றுகளை பெற்று வர செல்கின்றனர். எனவே இது குறித்து வருவாய்த்துறையிடம் பலமுறை மனு கொடுத்தும் தடையில்லா சான்று தராமல் அலகழிக்கப்படுகின்றனர். இதனால் மின் இணைப்பு கிடைக்காமல் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருளில் தவித்து வரும் சூழ்நிலை உள்ளது. பொதுமக்களுக்கோ அரசுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாத நிலையில் உள்ள வீடுகளுக்கு உடனடியாக மின்சார இணைப்பு வழங்கிட தீர்வு காண கோரி திருக்கழுகுன்றம் தாசில்தார் அலுவலக நுழைவு வாயிலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் பொதுமக்கள் மனு கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தது பாருங்க, கூடுவாஞ்சேரி. வண்டலூர் ஆகஸ்ட் 22. கூடுவாஞ்சேரி அருகே கல்லூரி மாணவரை தாக்கி பணம் பறித்த 2 வாலிபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு.
செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ், வயது 19. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் கூடுவாஞ்சேரியில் இருந்து பொத்தேரி நோக்கி செல்லும் போது தைலாவரம் அருகே இவரது மோட்டார் சைக்கிளை வழிமறித்த அடையாளம் தெரியாத 2 வாலிபர்கள் கல்லூரி மாணவரை கைகளால் தாக்கி அவரிடம் இருந்த ரூபாய் 500 பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து சந்தோஷ் கூடுவாஞ்சேரி குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவனை தாக்கி பணம் பறித்த மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். அடுத்தது, தாம்பரம் ஆகஸ்ட் 22 நடைபயிற்சி சென்றபோது மாடியில் இருந்து தவறி விழுந்த முதியவர் பலி. சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தை சேர்ந்தவர் இளங்கோவன், வயது 75. அவரது மனைவி ராஜலட்சுமி 73. இவர்களை பராமரித்துக் கொள்ளும் பணியில் பாண்டியராஜன் என்பவர் ஈடுபட்டிருந்தார். நேற்று முன்தினம் காலை இளங்கோவன் வீட்டில் மொட்டை மாடியில் நடைபயிற்சி செஞ்சு கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து இளங்கோவன் பரிதாபமாக இறந்துட்டாரு. இது பற்றி சோலையூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பல்லாவரம் ஆகஸ்ட் 22 பெட்ரோல் நிலையத்தில் ஏசி எந்திரம் வெடித்து சிதறியதில் 3 பேர் காயம். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பஸ் நிலையம் எதிரே உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்கில் நேற்று மதியம் புதியதாக ஏசி எந்திரம் பொருத்தி கொண்டிருந்த அப்போது திடீரென்று ஏசி எந்திரம் வெடித்து சிதறியதாக தெரிகிறது. இதில் ஏசி எந்திரம் பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை சையத் சபீர், அவரது 22, முகிர்தீன் 24, சபீருல்லா ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். ஆஸ்பத்திரியில் தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக சங்கர் நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.